அதனால கொஞ்சம் வடிவா பிளான் கொடுங்க. நான் சொல்லுங்க தஸ்வின். பத்தினத்துல ஆறு தான் பெருசு சார் எல்லா இலக்கத்திலயும் பார்த்தா. ஓகே, அதால அது பெரிய இலக்கம். இங்க 10 இடத்துல குறைவா இருக்கிறபடியா இது பெரிய இலக்கம், அப்படித்தானே? ஓ சார். ஓகே, நான் சொல்லுங்க பாப்போம். ஏறு வரிசை என்றா இதுல இருக்கிற சிறிய இலக்கத்துல இருந்து நாங்க பெரிய இலக்கம் வரைக்கும் எழுதுறது. சரி, இப்ப இதுல ஓ சார். சொல்லுங்க எது ஃபர்ஸ்டா வரும் இதுல? 44 சார். 44. வெரி குட். மற்றார்கள் பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகளா. நான் உங்கள்கிட்ட தனியே தனியே கேட்பேன். அதுக்கு பிறகு என்ன வரும்? 55 சார். 55. ஓகே, அதுக்கு பிறகு 68. 68 வேறு. ரைட். இதை இறங்கு வரிசைப்படுத்த சொன்னா பிள்ளைகள். இப்ப படிய பாருங்க. ஒரு படியால நாங்க ஏறி போறோம்னு சொன்னா ஏறுதல் என்றா சிறிய இலக்கத்துக்கு பெரிய இலக்கம் வரைக்கும் ஏறுறது. அதாவது முதலாம் படி, இரண்டாம் படி, மூன்றாம் படி, நான்காம் படி என்று சொல்லுவோம். படியை ஞாபகம் வச்சு முதலாம் படியில கால் வச்சு இரண்டாம் படி, மூன்றாம் படி, நான்காம் படி என்று வரும். இறங்கக்குள்ள எப்படி இறங்குவோம்? நான்காம் படியில இருந்து மூன்றாம் படி, மூன்றாம் படியில இருந்து இரண்டாம் படி, இரண்டாம் படியில இருந்து முதலாம் படி, முதலாம் படியில இருந்து கீழே ஃப்ளோருக்கு வந்துருவீங்க. இப்ப சொல்லுங்க, சிறு இலக்கத்துல இருந்து பெரிய இலக்கம் வரை எழுதுனா அது என்ன வரிசை? ஏறு வரிசை சார். ஏறு வரிசை. பெரிய இலக்கத்துல இருந்து சிறிய இலக்கம். இப்ப நான் இதை இறங்கு வரிசைப்படுத்துறேன்டா என்ன செய்வேன்? இறங்கு வரிசை. முதலாவது பெரிய இலக்கத்தில் எழுதும் 68. 68 சார். அதுக்கு பிறகு 55. 55. அதுக்கு பிறகு 40. 44. Right. இப்ப கவனிங்க. இப்ப சொல்லுங்க. Right. இது அப்படி இருக்கட்டும். உங்களுக்கு விளங்குதா இப்ப கழிச்ச விஷயங்கள்? இப்ப கழிச்ச விஷயங்கள் உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே, சரி. இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். சரியா வடிவா கவனிங்களா? ரைட். சரி, கவனிங்க பிள்ளைகள். நாங்க முதலாவது செப்டர் போறோம். இதுல பாருங்க, ரிமூவ் இலக்கம் மாதிரி. இப்ப இதுல சொல்லப்படுற ஹெடிங் என்னன்னா, மிக சிறிய இலக்கத்தை அடைப்பினுள் எழுதட்ட. அதாவது இதுல மூன்றுலையும் இப்ப இதுலயும் பாருங்க, இரண்டாவதுல பாருங்க 100 இடத்துல ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது. 100 சமனண்டா எதை பார்க்கணும்? அடுத்தது 10 இடத்தை பார்க்கணும். 10 இடத்துல பாருங்க 9 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. அப்ப 9 இருக்கிற இதுதான் பெரிய இலக்கமாக இருக்கும். 5 இருக்கிற இதுதான் சிறிய இலக்கமா இருக்கு. இப்ப உங்களுக்கு விளங்குது அந்த சிறிய எண் பெரிய எண்ணா? ரைட். தயவு செய்து கதைங்க. அம்சாத் விளங்குது? அம்சாத்துக்கு ரைட். அம்சாத் சொல்லுங்க பாப்பா. முதலாவதுல இந்த இலக்கம் மூன்றுலையும் எது சிறிய இலக்கம்? 43. வெரி குட். கெட்டிக்கார். ரைட். 43 அடைப்புக்குள்ள எழுதோடும். இதுல பெரிய இலக்கம் எது? 83. ரைட். அதுக்கு கட்டம், அந்த இலக்கத்தை சுற்றி கட்டமிடுகண்டா அப்படி ஒரு பாக்ஸ் வந்து போட்டு விடும். சரியா? இப்ப ரெண்டாவது கேள்வி நாங்க ஒரு ஆள்கிட்ட கேட்போம். இதுல பிடிஎஃப்ல அனுப்பி விடுவேன். அப்ப சரியா, உங்களோட பேரை போடுங்க. சரியா? ரைட். ஓகே. சம்கிருதா சொல்லுமாள், இது ரெண்டாவதுல எது பெரிய இலக்கம், எது சிறிய இலக்கம்? மைக் ஆன் பண்ணுங்கம்மா. இப்ப சொல்லுங்க. 190 பெரிய எண். ஓகே. 154 சிறிய எண். அப்ப நீங்க 154 இதுல எழுதோடும். பெரிய இலக்கத்துக்கு கட்டமிடும். ரைட். அன்பினி சொல்லுங்க, மூன்றாவதுல எது பெரிய இலக்கம், எது சிறிய இலக்கம்? மூன்றாவது
இருக்கிறதுல 292 பெரிய இலக்கம், வெரி சிறிய குட். இலக்கம் 223. ரைட். அந்த 223 இதுல எழுதும். வெரி குட். ரைட். அடுத்தால் மிதுர்கா. மிதுர்கா சொல்லுங்க. நான்காவது. அது பதியக்சன் இப்பதான் ஆன் பண்ணி இருக்கிறீங்க. வீடியோ ஆன் பண்ணாதான் உங்களுக்கு தெரியுமா அப்பனா? ரைட். நீங்க சொல்லுங்க. மிதுர்கா சொல்லுங்க பாப்பா. இதுல எது பெரிய இலக்கம், எது சிறிய இலக்கம்? மைக் ஆன் பண்ணுங்க. மைக் அதுல இருக்கிறத அந்த மைக்கில் ஒரு கிளிக் பண்ணுங்க. ரைட். நல்ல கவனிங்க. ரைட். எங்கட அனன்யா எம்மி சொல்லுங்க பாப்போம். ஹலோ. ஹலோ ஓகே. நாளைக்கு செவனுக்கு இருக்குதானே கிளாஸ் இருக்கு. நான் Zoomல இருக்கிறேன். கொஞ்சம் லேட்டா எடுக்கிறேன். ஓகே, ஓகே. சரி அப்ப அது உங்களுக்கு விளங்குதா? 784 ஓகே. பெரிய ஆ, சொல்லுமா ஒருக்கா திருப்பி சொல்லுங்க அண்ணா. 784 பெரியவன், ஓகே. 784 பெரிய சிறிய இலக்கம். 451 சிறிய எண். 481 சிறிய. ரைட். ஓகே. இப்ப கவனிச்சுக்கோங்க. அப்ப இந்த பயிற்சி போட்டா செய்வீங்கல்ல. ரைட். இப்ப உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தாரம். இதுல முதல் 5 கணக்கையும் செய்யணும். அட்டவணை எல்லாம் போட தேவையில்ல இப்ப. சரியா? 1, 2, 3, 4, 5. இதுல நீங்க 5 செய்ய தேவையில்லை. இந்த முதல் 3ஐயும் செய்ய பார்ப்போம். மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணுமா? Right. நீங்களும் பக்கத்துல இருந்தா நல்லா. Right. இந்த 3 கேள்வியும் செய்ய பார்ப்போம். இது தேவையில்லை. இது உங்களை பிடிஎஃப் போட்டு விடுவோம் இப்ப. இது தேவையில்லை. முதல் 3 கேள்வி ஒரு 5 நிமிஷம் டைம் தான். சார் செஞ்சிட்டேன். சார் செய்துட்டேன். ரைட். ஓகே. ஓகே. வெரி குட்.
சரி ஓகே சரி பிள்ளைகள் கவனிங்க பார்ப்போம். செய்யாதாக்கள் ஒரு 2 மினிட்ஸ் கொடுப்போம். ரைட், உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் போடுபடும் பிள்ளைகள் சரியா? ரைட், அதே போல இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன். ஏன்னா நீங்க 2 நாள் இருக்கத்தானே போறீங்க. அப்ப நீங்க ஒருக்கா செய்யலாம். செய்தாக்கள் செய்ய தேவையில்ல, செய்யாதாக்கள் கட்டாயம் செய்யலாம். இதுல பிடிஎஃப் உங்களுக்கு போட்டு விடுவேன். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதல் நாங்க பார்க்கணும். பிள்ளைகள் கவனிச்சு கொடுங்க. நீங்க ஒன்று சரியா செய்தாலும் ஓகே, அது உங்களுக்கு விளங்கிட்டு தான் வரும். சரி, அது அப்படியே பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி விடுவேன் நான், பாருங்க. சரி, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 100 இடத்துல 3 இருக்குது, இங்க 100 இடத்துல 5 இருக்குது, 100 இடத்துல 7 இருக்கு. அப்ப பெரியன் வந்து 100 இடத்துல அதிகமா இருக்கிறது தான் இருக்கணும். அப்ப 726 விடையாக இருக்கு. சிறிய இலக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 352 இருக்கு. ரைட், இது சரியன்னா உங்களுக்கு நீங்க சரி போட்டுக் கொள்ளலாம், ரைட் பண்ணி வச்சு கொள்ளலாம், அல்லது உங்களோட அம்மா அப்பாட்ட கொடுத்து திருத்தி கொள்ளலாம். சரி, அம்மா அப்பாட்ட கொடுங்க. அம்மா இல்ல சரி, இப்ப இல்ல, பிறகு கிளாஸ் முடியும். இதுல பாருங்க, இங்கேயும் 100 இடத்துல 5 இருக்குது, இங்கேயும் 100 இடத்துல 5 இருக்கு. ஆனா இங்க 100 இடத்துல 2 தான் இருக்குது. அப்ப சிறிய இலக்கத்தை நாங்க இலகுவா கண்டறியலாம். 279. இப்ப பெரிய இலக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், இங்க 5 இருக்குது, இங்க 5 இருக்குது, இங்க 10 இடத்துல பார்க்கணும். இங்க 10 இடத்துல 6 இருக்குது, இதுல 2 தான் இருக்கு. அப்ப எது பெரிய இலக்கமா இருக்கு? 562. 562. ரைட், வெரி குட். இதுல பாருங்க பிள்ளைகள், ரைட், இதுல 100 இடத்துல 1 இருக்குது, இங்க 100 இடத்துல 4 இருக்குது, இங்கேயும் 100 இடத்துல 4 இருக்குது. அப்ப சிறிய இலக்கத்தை கண்டுபிடிக்கலாம் நாங்க, 122. பெரிய இலக்கத்தை எப்படி கண்டுபிடிப்போம் நாங்க? இப்ப அதே போல சரி ஓகே. தஸ்வின் இல்ல, வேறொரு ஆள்கிட்ட கேட்போம். அம்ஜாத்திட்ட கேட்டாச்சு. ரைட், வேறொரு ஆள்கிட்ட கேட்போம். எல்லாரும் வீடியோ பண்ணி வச்சா தானே எங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். ரைட், நீங்க சொல்லுங்க, அந்த கொழும்பு உங்களோட பேர் சூம் யூசர் தான் கிடக்கு, உங்களோட பேரை மாத்துங்க மேல. சரி, ரைட், அம்சாத் ஓகே. செலோரின், ரைட், செலோரின் சொல்லுங்க பாப்பா. அடுத்தது என்ன பார்க்கணும் நாங்க? மைக் ஆன் பண்ணணும், கதைக்கக்குள்ள மைக் ஆன் பண்ணணும். ரைட், இப்ப சொல்லுங்க. எத்தனையாவது சார்? இந்த இருக்குது. இப்ப இதுல சிறிய இலக்கத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் 122. இந்த 2லயும் நாங்க எப்படி நாங்க கண்டுபிடிப்போம்? 434ல 100 இடம் 4 இருக்கு. இங்கேயும் இது 499 4 இருக்கு, இங்க 3 இருக்கு, 9 இருக்கு. அப்ப 10 இடத்துல 3 இருக்குன்னு சொல்ல கூட 10 இடத்துல படிக்கிறத கிளியரா படிக்கணும். 10 இடத்துல அங்க 3 இருக்குது, இங்க 9 இருக்குது. அப்ப அதுல பெரிய இலக்கம் என்ன? 499. 499. ரைட், இந்த 3ம் சரி எடுத்தாங்க பாப்போம். கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம் இருக்கா. ரைட், ஓகே, வெரி குட். கட்டிக்கார பிள்ளைகள். சரி, கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இது உங்களுக்கு விளங்குதா? இந்த பெரிய சிறிய காண்றது விளங்குதா? ஏறு வரிசை இறங்கு வரிசைப்படுத்துவீங்களா? இப்ப சொல்லுங்க, 1000 சமனா இருந்தா அடுத்தது என்ன பார்க்கணும்? 100 பார்க்கணும். 100 சமனா இருந்தா எதை பார்க்கணும்? 10 சமனா இருந்தா எதை பார்க்கணும்? கெட்டிக்கார பிள்ளைகளா நான் சொன்னேன், இலங்கையில கெட்டிக்கார பிள்ளைகள் இப்ப எடுக்குது 4ஆம் ஆண்டு பிள்ளைகள் தான். ஏன்னா அவ்வளவு கெட்டிக்கார பிள்ளைகள். ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க மால். ரைட், இப்ப உங்களுக்கு கடிதத்துல படிச்ச விஷயம் விளங்கிட்டா? அந்த சிறியன் பெரியன் காண்றது. நான் அந்த சுற்றாடல் விஷயங்கள் கொஞ்சம் படிப்பிக்கிறேன்னு சொன்னா பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் பொதுவாத்தான் உங்களுக்கு கிளாஸ் போகுமா? சரி, இதுல நீங்க சிலாக்கள் கவனிச்சு கொள்ளுங்க. சரியா, சிலாக்கள் நீங்க யோசிக்க
சரி இப்ப நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. அவரு வீடியோ எல்லாம் பண்ணுறாரு. Right. கேள்வி கேட்கறது என்ன? ஓ பிள்ளைகள் மைக் எல்லாம் ஆஃப்ல இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஒண்ணுல வச்சுட்டு கதைக்க கூட என்னங்கிற வீட்டுல நிறைய சத்தம் எல்லாம் கேட்கும். அப்ப அதால நீங்க அதை செய்யக்கூடாது. ரைட், கவனிங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் சுற்றாடல்ல நாங்க படிக்கிற விஷயம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போகலாம். சரியா? எல்லாம் பேலன்ஸ் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு நுண்ணறிவு நான் ஸ்பெஷலா படிப்பேன். அது உங்களுக்கு டைம் டேபிள் உங்களுக்கு திங்கக்கிழமை இருந்து போடுவோம். என்னென்ன நாள்ல என்னென்ன படிப்பீங்க சொல்லுங்க. ரைட், கவனிங்க. முதலாவது நிலமும் வானம். ரைட், நிலவும் வானம் என்ற பாடத்துல நாங்க படிக்கிற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், ரைட், இதுல கவனிச்சு கொள்ளுங்க. நிலவும் வானம் என்ற பாடத்துல நாங்க படிக்கிற விஷயம், அதாவது இதை பற்றி போன கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தந்தனால் இந்த புதுசா ஜாயின் பண்ணாக்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்ல இருந்து சந்திரன், சூரியன், அங்க இருக்கிற கோள்கள், உடுக்கோலங்கள் வரைக்கும் இதுல தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நிலத்துல இருக்கிற உயரமான இடங்கள், பள்ளமான இடங்கள், புத்தரைகள், அதே போல நீர்வீழ்ச்சிகள், வீதிகள், இதெல்லாம் உங்களுக்கு இதுல கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ரைட், எங்கட இலங்கையை பற்றி படிக்கணும். இலங்கை ஆசியா கண்டத்துல படியா பாருங்க பிள்ளைய, தலையில போட்டுக்கொள்ளுங்க. இதுல வீடியோஸ் நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். இலங்கை நாங்க வாழ்ற நாடு ஆசியா கண்டத்துல ஒரு சிறிய நாடு. இது 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகிய தீவு. 4 பக்கமும் சுத்தி இருக்கிறது இந்து சமுத்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடல். இந்த இந்து சமுத்திரத்தின் மத்தியில இருக்கிறது. இந்தியா என்ற நாட்டுக்கு தெற்காக இருக்குது. அதாவது இலங்கையை நாங்க பிரிச்சு பார்த்தோம் என்று சொன்னா இலங்கையின் வடக்கு திசையில் இருக்கிறது இந்தியா, கிழக்கு திசையில் இருக்கிறது மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர். அதே போல தெற்கே இருக்கிறது இந்து சமுத்திரம். அதை பற்றி உங்களுக்கு வடிவ சொல்லித்தாங்க. கவனிங்க. இப்ப சொல்லுங்க பாபம். சரி, யார் மைக் ஓன் அந்த வீடியோ ஓன் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. அனன்யா மைக் ஓன் பண்ணுங்க. அனன்யா எம்இஎன் ஐடியில இருக்கிறாள். ரைட், ஓகே. குட் ஈவினிங் மா. மகனா மகளா? அனன்யா இருக்கா? ஒன் பண்ணுங்க. அனன்யா தானே? சொல்லுங்க மால். இலங்கை எந்த சமுத்திரத்தில் அமைஞ்சிருக்குது? இந்து சமுத்திரம். இந்து சமுத்திரத்துல இருக்குது. இலங்கை 4 பக்கம் கடலால் சூழப்பட்டதால் என்னென்று அழைக்கப்படுது? விட தெரிஞ்சாக தீவு சார். தீவு என்று அழைக்கப்படும். ரைட், வெரி குட். அனன்யா கெட்டிக்காரிப்பால். ரைட், கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணுமா என்ன சொல்றது மட்டும் கவனிக்கணும். ரைட், கவனிங்க. இதுல கவனிச்சு கொள்ளுங்க. இலங்கை அப்படியான இலங்கை வந்து இந்த ஆசியா கண்டம், இந்த சிவப்பு நிறத்தால குறிப்பிடப்படுறதுதான் இந்த ஆசியா கண்டம். இந்த ஆசியா கண்டத்துல ஒரு இதா இருக்கிற குட்டி நாடு தானே எங்கட இலங்கை. ஆசியா கண்டத்துல ஒரு குட்டி நாடு தானே எங்கட இலங்கை. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இலங்கைக்கு யாரும் மைக் ஓன் பண்ணிருக்கப்ப நான் ரிமூவ் பண்ணா பிறகு நீங்க கோவிக்க ஏன்னா கவனிக்கணும். ரைட், ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஆசியா கண்டத்துல ஒரு நாடு. இலங்கைக்கு வடக்கே இருக்கிறது இந்தியா. இலங்கைக்கு வடக்கே இருக்கிறது இந்தியா. கிழக்கே இருக்கிறது இந்த இருக்கிற தீவுகள் மலேசியா. மலேசியான்ற ஒரு நாடும், தாய்லாந்து என்ற ஒரு நாடும், சிங்கப்பூர் என்ற நாடும் இருக்கு. அப்ப இலங்கையின் வடக்கே இந்தியா, கிழக்கே மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், தெற்கே இந்து சமுத்திரம். இந்த இருக்கிற இந்து சமுத்திரம். மேற்கே ஆப்பிரிக்க நாடுகள். மேற்கே ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு.
இப்ப இது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிற பிள்ளைகள் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இலங்கையின் வடக்கே அமைந்துள்ளது இந்தியா, இலங்கையின் கிழக்கே உள்ளது மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், இலங்கையின் தெற்கே இந்து சமுத்திரம், மேற்கே ஆப்பிரிக்க நாடுகள். இதை பற்றி உங்களுக்கு வேணும்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் அல்லது உங்களுக்கு படிப்பிச்ச விஷயத்தை ரெக்கார்ட் போட்டு விடுறேன், வடிவா கவனிங்க. அப்படியான இலங்கை வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, 25 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது, 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் உள்ள மாகாணங்களின் எண்ணிக்கை கேட்டா 25 மாகாணங்கள், மாகாணங்கள் கேட்டா 9, மாவட்டங்கள் கேட்டா 25. இதுல 9லயும் பிள்ளைகள் வழியா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த 9 மாகாணத்துல வடமாகாணம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது அதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வீடியோஸ் உங்கள்கிட்ட யூடியூப் சைட்ல இருக்கு பிள்ளைகள், நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். இப்படித்தான் இலங்கை பிரிக்கிறாங்க திசை அடிப்படை. வடக்கு வடமாகாணம், இந்த வடமாகாணத்துல மட்டும்தான் அதிக அளவு மாவட்டங்கள் இருக்கு. 5 மாவட்டங்கள் இருக்கு: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா. இதை இலகுவா பாடமாக்குறது உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தான். சரியா? ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. இது ஷார்ட்கட் எல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோ சொல்ல வடிவா போட்டு. கிழக்கு மாகாணம் என்று பார்த்தோம் என்று சொன்னா, ரைட், 9 மாகாணங்கள்லையும் இந்த விளையங்களை விளங்கி கொள்ளுவோம். 5 மாகாணங்கள்ல கடல் இருக்கு. 5ல கடல் உண்டு. என்ன கடல் உண்டுண்டா, இப்ப வடமாகாணம் என்று சொன்னா இந்த வடமாகாணத்துல இந்த இதுக்கு பக்கத்துல கடல் இருக்குது, யாழ்ப்பாணத்துல கடல் இருக்குது, அப்படியே மன்னார்ல கடல் இருக்கு, மன்னார் இதுல இருக்குது. அப்படியே பார்த்தோம்னு சொன்னா கிழக்கு மாகாணத்திலையும் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறையில கடல் இருக்கு. அதே போல தென் மாகாணம் என்று பார்த்தோம் என்று சொன்னா இந்த மாத்தறை, காலி, அம்பாந்தோட்டை கடல் இருக்கு. மேல் மாகாணத்துல இருக்குது, வடமேல் மாகாணத்துல இருக்கு. மற்ற சப்ரகமுவா, ஊவா, மத்தி அதுல எல்லாம் வடமத்தியில எல்லாம் கடல் இல்லை. அப்படி என்ன சொன்னா இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இப்படித்தான் உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படலாம். இலங்கையில இருக்கிற 9 மாகாணங்களில் 5 கடலோட தொடர்பானது, 4 கடலோட தொடர்பற்றது. இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் பிள்ளைகள், இலங்கையில வடமாகாணத்துல மட்டும்தான் 5 மாவட்டம் இருக்கு. மற்ற 4 மாகாணத்திலையும் 2 மாவட்டங்கள் தான் இருக்கு. 2 மாவட்டங்கள் வாரது எந்தெந்த மாகாணம் என்றா, ஊவா மாகாணம், சப்ரகமு மாகாணம், வடமேல் மாகாணம், வடமத்திய மாகாணம். இதுல எல்லாம் 2 மாவட்டங்கள் இருக்கு. அதே போல கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம், இதுல எல்லாம் 3 மாவட்டங்கள் இருக்கு. அப்ப வடிவா கவனித்துக் கொள்ளுங்க, 4 மாகாணத்துல அல்லது 3 மாவட்டங்களை கொண்ட மாகாணங்களின் எண்ணிக்கை 4, 2 மாவட்டங்களை கொண்ட மாகாணங்களின் எண்ணிக்கை 4, 5 மாவட்டங்களை கொண்ட மாகாணங்களின் எண்ணிக்கை 1. இப்ப சரியா வேற பாருங்க, 4 3 12, 4 2 8, 12 8 20, 25 25. இதுல 14 மாவட்டங்கள்ல பிள்ளைங்க, 5 மாகாணத்திலையும் 14 மாவட்டங்கள்ல கடல் இருக்குது, 11 மாவட்டத்துல கடல் இல்ல. இந்த விஷயம் உங்களுக்கு விளங்குதான்? நோட் பண்ணிருக்கீங்க சிலாக்கள். நாங்க இப்ப கூட கேள்வி கேட்போம், சரியா? அப்புறம் மறந்துருப்பல்ல, ஏன்னா இல்லையா, மறக்குமே இல்லையா? ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. சரி, சம்கிருதா சொல்லுங்க, இலங்கையில எத்தனை மாகாணங்கள் இருக்குது? யாராவது? 9.
மரியம் மரியம் சொல்லுங்க, இலங்கையில எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 25. 25. அன்பினி சொல்லுங்க, இலங்கையில கடலோட தொடர்பான மாகாணங்கள் எத்தனை? வடமாகாணம், கிழக்கு 5 சரியா? ரைட், ஓகே. தஸ்வின் தஸ்வின் சொல்லுங்க, அதிக அளவு மாவட்டங்களை கொண்ட மாகாணம் எது? 5 மாவட்டங்களை கொண்டது. வடமாகாணம் சார். வடமாகாணம். சரி, உங்களுக்கு அந்த சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு விளங்கிடும் நினைக்கிறீர்கள். அவனைங்க நான் திருப்பி சொல்றேன், இதுல இருந்தா நான் அடுத்த கிளாஸ் படிப்பேன். இலங்கையில திருப்பி சொல்றேன், வழியா கவனிச்சுக்கணும், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இலங்கையின் வடக்கு மாகாணத்துல யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா. இந்த விஷயத்தான் கிளியர் பண்ணிருக்கிறோம். வழியா பேர் இன்னொரு படத்துல காட்டு. எல்லாரும் ஓன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மைக் ஓப் பண்ணாங்களா, நான் ரிமூவ் பண்ணி விட்டேன்னா நீங்க கவலைப்படுவீங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மேல பர்பிள் கலரால காட்டப்படுறதுதான் வடமாகாணம். அதுல யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா இருக்குது. அதே போல கீழே வந்தீங்கன்னு சொன்னா கிழக்கு மாகாணம் மஞ்சளால காட்டப்படுது, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. அப்படியே தென் மாகாணத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஹம்பாந்தோட்டை, மாத்தறை, காலி. மேல் மாகாணத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா நான் படத்துடைய காட்டுறேன் பிள்ளைகள். தயவு செய்து மைக் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க, என்ன மற்றார்கள் பாதிக்கப்படக்கூடாது, மற்றார்கள் பாதிப்படையக்கூடாது. அப்ப நாங்க மைக் ஓப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இதுல கவனிச்சு கொள்ளுங்க. இதுல வடமாகாணம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா. அதே போல மாகாணம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. தென் மாகாணம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா காலி, மாத்தறை. மாத்தறையில கடற்கரை இருக்குது, மாத்தளையில மலை இருக்குது. மாத்தளை மத்திய மாகாணம், மாத்தறை தென் மாகாணம். அதே போல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு, ஹம்பா, களுத்துறை மேல் மாகாணம். அதே போல இது புத்தளம், குருநாகல் வட மேல் மாகாணம். அதே போல அனுராதபுரம், பொலனறுவை வட மத்திய மாகாணம். அதே போல பதுளையும் முனராகலையும் ஊவா மாகாணம். ஏகாலையும் ரத்தினபுரியும் சப்ரகமோ மாகாணம். அதே போல மாத்தளை, கண்டி, நுவரெலியா மத்திய மாகாணம். இதை நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். அடுத்த கிளாஸ் கேட்கக்குள்ள வடமாகாணம் வேண்டா நீங்க யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியான்னு சொல்லணும். கிழக்கு மாகாணம் வேண்டா திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறைன்னு சொல்லணும். தென் மாகாணம் வேண்டா காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டைன்னு சொல்லணும். மேல் மாகாணம் கம்பகா, கொழும்பு, களுத்துறை. வடமேல் மாகாணம் புத்தளம், குருநாகல். வடமத்திய மாகாணம் அனுராதபுரம், புலனறுவை. அதே போல மத்திய மாகாணம் மாத்தளை, கண்டி, நுவரெலியா. அதே போல சப்ரகமோ மாகாணம் கேகாலை, ரத்தினபுரி. ஊவா மாகாணம் பதுளை, முனராகலை. இதுல மிகப்பெரிய இலங்கையில மிகப்பெரிய மாவட்டம் அனுராதபுரம். இதுதான் இலங்கையில மிக பெரிய மாவட்டம். மிக சிறிய மாவட்டம் கொழும்பு. ஆனா அங்க சனத்தொகை அதிகம். ஏனென்றா குறைந்த பரப்புல அதிக அளவான மக்கள் அங்க வாழ்றாங்க. அதாலதான் அது இலங்கையில மிக சிறிய மாவட்டமாக இருந்தாலும் அது சனத்தொகையில கூடிய மாவட்டமா இருக்குது. அனுராதபுரம் தான் இலங்கையில மிக பெரிய மாவட்டம். இந்த படிச்ச விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு கேட்கணுமா, டவுட்டுகள் இருக்காப்ப? ரைட். அப்படி டவுட்ண்டா இந்த வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணி லிங்க் போட்டு விடுறேன், நீங்க பாருங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ சோ மச். நாங்க உங்களை திங்கட்கிழமை சந்திக்கிறோம். சரியா? உங்களுக்கு நாங்க படிப்பிக்கிற விஷயம் விளங்குதா அல்லது விளங்கலையான்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த வெளி மாவட்டத்துல இருந்து ஜாயின் பண்ண எல்லாரும் பிள்ளைகள் எனக்கு ஒருக்கா உங்களோட டீட்டெயில்ஸ் இப்ப போடுங்களா, உங்களுக்கு நம்பர் தாரேன். சரியா? ஓகே, தேங்க்யூ, பை பை.